Hello guys, எல்லாருக்கும் வணக்கம். Hope you're all doing good. Welcome back to another video at our channel, My Little உலகம். It's Sunday morning. காலையிலே பிரேக்ஃபாஸ்ட் இட்லி அண்ட் தேங்காய் சட்னி வச்சு முடிச்சாச்சு. ஸோ லஞ்சுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஸோ சண்டேனாவே எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக நான்வெஜ் தான் இருக்கும். மோஸ்ட்லி சண்டேஸில் தான் வீட்டில் எல்லாருமே ஒன்றாவும் இருப்போம். ப்ளஸ் ஒர்க் பிளேஸ்லேயோ இல்லை ஸ்கூல்ஸ்லேயோ நான்வெஜ் செஞ்சு கொடுத்தமிச்சா சாப்பிட்றதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காதுன்ற ஒரு ரீசனுக்காக வீட்டில் இருக்கும்போதே நான்வெஜ்லாம் செஞ்சு சாப்பிட்றது உண்டு. இன்றைக்கும் மத்தியானம் லஞ்சுக்கு ஏதாவது நான்வெஜ் செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு ஃபோன் ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருக்கும்போது தான் ஒரு யூடியூபர் போஸ்ட் பண்ண ஒரு வீடியோ என் கண்ணில் மாட்டுச்சு. அதில் அவங்க சீ ஃபுட்ஸ்லாம் ஒரு மார்க்கெட்டில் போய் ட்ரை பண்ணதான் அது ரொம்ப ஃப்ரெஷ் அண்ட் அஃபோர்டபுளாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. சரி, வை நாட் நம்மளும் போய் ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. ஸோ இப்போ நம்ம ரெட்டேரின்ற ஸ்பாட்டை ரீச் பண்ணியிருக்கோம். இங்கே நிறைய சீ ஃபுட்ஸ்லாம் ஸ்டால்ஸ் மாதிரி போட்டு சேல் பண்ணிகிட்ருக்காங்க ரோட் சைட்லேயே. ப்ளஸ் இது ரெட்டேரிங்கிறதுனால சீ ஃபுட்ஸ் மட்டும் இல்லாமல் ஏரியிலேருந்து பிடிச்ச ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ்ஷஸ்லாம் இங்கே அவைலபிளாக இருக்குது. நம்ம ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா பட்டாளம் மீன் மார்க்கெட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு தான் கிளம்பினது. ஆனால் செம்ம வெயில், சுத்தமாக மேனேஜே பண்ண முடியல. போகிற வழியில் இந்த ஃபிஷ் மார்க்கெட்டை பார்த்த உடனே வை நாட் நம்ம அவ்வளோ தூரம் போகிறதுக்கு பதிலாக இங்கேயே ட்ரை பண்ணி பார்ப்போமேன்னு சொல்லிட்டு இறங்கி கடையில் ப்ரைஸும் அது என்ன அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணலான்ட்டு போயாச்சு. உண்மையை சொல்லணும்னா எனக்கு ஃபிஷ்ஷெலாம் நிறையா கடையில் போய் பார்த்து வாங்க தெரியாது. ஒரு சிலர் அதை கண்ணால் பார்த்தே சொல்லிவிடுவாங்க இது ஃப்ரெஷ்ஷாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் அம்மா வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. இல்லைனா நான் எங்கள் அம்மா கூட கடைக்கு போய் அப்ரசன்டி வேலை தான் பார்ப்பேன். வாங்கிட்டு வந்து கொடுத்தா அந்த க்ளீனிங் வேலை கூட ஹெல்ப் பண்ணுற வேலை மட்டும் தான் நமக்கு பார்த்து பழக்கம். சரி, எத்தனை நாளைக்கு தான் இப்படியே இருக்கிறது, வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போவோன்னு சொல்லிட்டு தான் நம்மளே நேராக போய் இதெல்லாம் செக் பண்ணி கற்றுக்கிட்டு மீன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டோம். எனக்கு என்னமோ ரேட் கொஞ்சம் கூடுதலாக இருக்க மாதிரி தெரிஞ்சுது. சரி, இவ்வளோ தூரம் வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இங்கேருந்து பட்டாளம், சரி நம்ம அங்கேயே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பட்டாளம் மார்க்கெட்டுக்கு கிளம்பியாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம் வந்து எடுத்து கலந்தது. ஸோ இப்போ நம்ம பட்டாளம் ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு கிளம்பிட்டோம். வி ஆர் ஆன் தி வே. மேப்பில் செக் பண்ண வரைக்கும் இங்கேருந்து 1/2 hour காமிச்சது. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே கரெக்டான டைமில் ரீச் பண்ணிட்டோம். நான் என்ன ஆக்சுவலாக நினச்சேன்னா இந்த வானகரம் மார்க்கெட் மாதிரி இது தனியாக ஒரு மார்க்கெட் இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் போனேன். பட் அங்கே போனதுக்கப்புறம் தான் இது பெரிய பஜார் ஸ்ட்ரீட் மாதிரி இருந்தது. அங்கே வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேல் பண்ணுறாங்க. அதுக்குள்ளே ஒரு சின்ன வழி போகுது. அந்த வழியில் என்ட்ரு ஆன உடனே நமக்கு ஃபிஷ் மார்க்கெட் அங்கே பெரிய ஒரு இடத்துல செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் அந்த ஃபிஷ் மார்க்கெட். நம்ம பைக்ஸ்லாம் போகிறோம்னா கூட பார்க் பண்ணலாம், ஃப்ரீயாகவே பார்க் பண்ணுறதுக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் கட் பண்ணி கொடுக்குற இடம் அண்ட் ரைட் சைடில் மட்டன் ஸ்டால்ஸ் போட்டிருக்காங்க. சென்டரில் சீ ஃபுட் ஐட்டம்ஸ் இதெல்லாம் தான் இங்கே இருக்குது. நான் இந்த ஏரியாவோட கூகுள் மேப் லொக்கேஷனை ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஆட் பண்ணுறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம போய் மார்க்கெட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இதுதான் நான் சொன்ன மட்டன் ஸ்டால். இங்கே மட்டனோட கறி மட்டும் இல்லாமல் ரத்தம், தலை, கால், போட்டி அப்படின்னு எல்லாமே கிடைக்கிது. அண்ட் குவான்டிட்டிஸுமே நிறைய இருக்குது. நாங்கள் அரௌண்ட் 11-11:30 தான் ரீச் ஆயிருந்தோம். அப்போவுமே பார்த்திங்கன்னா நிறைய அவைலபிளாக இருந்தது. ஸோ நீங்களும் பிளான் பண்ணுறீங்கன்னா இங்கே போய் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். அப்படியே உள்ளே வந்தோன்னா நிறைய மீன் கடைகள்லாம் இருக்குது. இறால் மீன், அது மட்டும் இல்லாமல் கடமா சொல்லுவாங்கள்ல, ஸ்குவிட், அதுவுமே அவைலபிளாக இருந்தது. ஸோ ஏதோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஃபிஷ் ஃப்ரெஷ்ஷாக இருக்குதா அப்படின்றத செக் பண்ணோன்னா அதை பாடியை டச் பண்ணி பார்ப்பாங்க. ரொம்ப கொலான்னு இல்லாமல் கொஞ்சம் ஓகே விஷாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க.
ப்ளஸ் அதோட செதில் இருக்கும்ல, அதை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா ரெட்டிஷ் கலரில் இருக்கணும், பிங்க்காவோ பேலாவோ இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வச்சு செக் பண்ணி பார்த்து வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். ₹150 ₹150 எல்லாமே ₹150 தானா? ₹200 இருக்கு. இங்கே வந்து மெயின் கேஜி கணக்கில் மட்டும் இல்லாமல் கூறு கணக்குலையும் கொடுக்குறாங்க. அதாவது ஒரு கூறு வந்து ₹50 ₹100 அந்த மாதிரி. நம்ம ஒன்று வேணால் ஒன்று வாங்கிக்கலாம். இன்கேஸ் நம்ம வந்து ஒருத்தர் 2 பேர் தான் இருக்கோம், நமக்கு கேஜிஸில் தேவைப்படாது, ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில் இருந்தால் போதும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கூரில் வாங்கிக்கிட்டோன்னா கரெக்டாக இருக்கும். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ரெட்டேரி மார்க்கெட்டோட கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து கொஞ்சம் ஐட்டம் ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது. ப்ளஸ் ப்ரைஸ் ரேஞ்சில் சொல்லணுன்னா ரொம்பவே கம்மியாக இருந்தது அந்த மார்க்கெட்டோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது. ஸோ என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ரெட்டேரி போகிறீங்க அப்படின்னா அங்கேருந்து ஒரு 1/2 hour ட்ராவல் பண்ணாவே போதும், நீங்கள் இந்த பட்டாளம் மார்க்கெட் ரீச் பண்ணிடலாம். நான் ஏன் பட்டாளம் பெரம்பூர் அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகுறேன் அப்படின்னா, நான் ரெஃபர் பண்ண வீடியோவில் வந்து நான் ப்ராப்பராக அந்த நேம் ப்ரொனன்சியேஷன் நோட் பண்ணாமல் பட்டாளத்துக்கு வரத்துக்கு முன்னாடி நாங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டோன்னா பெரம்பூர் போயிட்டோம். ஸோ பெரம்பூர் போயிட்டு அங்கேருந்து திரும்பி சுற்றிட்டு தான் இந்த மார்க்கெட்டுக்கே ஃபைனலாக வந்து ரீச் ஆனோம். ஆனால் நீங்கள் அந்த மாதிரி கஷ்டப்பட வேண்டாம். நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லொக்கேஷனை ஆட் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க. சுற்றி எல்லாம் டெட் ஃபிஷ்ஷாக இருக்கும்போது இந்த ஒரே ஒரு ஃபிஷ்ஷு மட்டும் உயிரோடு இருந்தது. அதுவும் அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு ஜம்ப் பண்ணிவிட்டு அந்த கடைக்காரங்க அதை போய் பிடிச்சிட்டு வரத்துக்கே அவங்களுக்கு பாதி டைம் போயிடும் போல். அந்த மீனை பிடிச்சி வர்றதுக்கே ஒரு ஆள் தனியாக போட்டு வச்சுருக்காங்க. ஏன்னா அது பக்கத்து ஸ்டாலுக்கெலாம் ஜம்ப் பண்ணி ஓடி போயிடுது. எனக்கும் அதை பார்க்குறதுக்கே ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. மீன் வாங்குகிறோமோ இல்லையா, அது என்ன மீனுன்னு கூட தெரியல. இருந்தாலும் கொஞ்சம் நேரம் அங்கேயே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் இந்த ஃபிஷ் வந்து ரொம்ப ஸ்குவிஷியாக இருந்தது, அது கையிலே பிடிக்க முடியல. இது வந்து விரால் மீன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ப்ரீடு தான். பட் இது வந்து வளர்ப்பு இறால். எப்படி சொல்கிறேன்னா, இந்த சைஸ் வைஸ் பார்த்திங்கன்னா எல்லாம் ஈவனாக ஒரே மாதிரி இருக்குது. மோஸ்ட்லி இந்த மாதிரி வளர்க்குறது தான் ஒரே சைஸில் இருக்கும். ஏரிலாம் போய் பிடிக்கிறாங்க, கோலம் குட்டையெல்லாம் அந்த மாதிரி இருக்கும். அங்கெல்லாம் போய் பிடிச்சாங்கன்னா ஒன்று ஒரு சைஸில் இருக்கும். பட் இது வந்து தனியாக வளர்த்ததுனால ஒரே சைஸில் இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் இந்த மார்க்கெட் பற்றி சொல்லணும்னா, கிளென்லினஸ். கஸ்டமர் நடந்து போகிற இடம்லாம் கொஞ்சம் க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இது வந்து கொஞ்சம் ஓகேவாக தெரிஞ்சுது. பட் ஃபஸ்ட்டு பார்ட் பிடிக்காத ஒரு விஷயம்னா,
நான் ஆக்சுவலாக இதை நேராக கூட நோட்டீஸ் பண்ணல. இப்போ வீடியோ எடிட் பண்ணும்போது தான் செக் பண்ணும்போது தெரிஞ்சது. ஃபிஷ் அப்படியே போட்டுட்டு பக்கத்துலேயே ஸ்லிப்பர்ஸ் போட்டு நிற்கிறாங்க. அதை வந்து எவ்வளோ தூரத்துக்கு அது ஹைஜீனிக்குன்னு தெரியல. நான் அதை நோட்டீஸ் பண்ணவே இல்லை. இப்போ தான் பார்க்குறேன். ஸோ அது கொஞ்சம் வேறு ஏதாவது மெஷர்ஸ் எடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா அதையே தான் வாங்கிட்டு போய் அப்படியே எல்லோரும் செஞ்சு சாப்பிட்றாங்கல்ல, அதனால. நீங்கள் சேல் பண்ணக்கூடிய எல்லா ஐட்டம்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிஷ், ப்ரான்ஸ், ஸ்குவிட்டுன்னு நீங்கள் எது எடுத்துக்கிட்டாலும் அதோட சைஸ் வைஸ் ப்ரைஸோட ரேஞ்ச் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சைஸ் ஏற ஏற ஒரு ₹20, ₹50 அப்படின்னு ஏறிக்கிட்டே போகுது. உங்களோட ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி என்ன சைஸ் இருந்தால் நமக்கு ஓகேவாக தோணுதோ அதை செக் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ரான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் 200 per kg. 200 சைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 220, அப்படியே 250 அண்ட் 350, 500 அப்படின்ட்டு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ரேட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. As said earlier, நான் இந்த ஏரியா வந்து ஒரு யூடியூப் வீடியோ செக் பண்ணிட்டு தான் ரெஃபரன்ஸ் எடுத்துகிட்டு இங்கே வந்திருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் அவசரத்தில் வந்து அவங்க யூடியூப் சேனலை நோட் பண்ணல. ஸோ ஐ எம் சாரி ஃபார் தட். பட் ஸ்டில் தேங்க்யூ ஃபார் ஹர். அந்த மாதிரி ஒரு வேல்யூபிள் கண்டென்ட் ஷேர் பண்ணனால தான் எனக்கு இப்படி ஒரு இடத்த நேராக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஒரு குட் குவாலிட்டி ஐட்டம்ஸ் பர்ச்சேஸ் பண்ண முடிஞ்சது. ஸோ அவங்க பேஜ் செக் பண்ணி பார்க்குறேன். கிடச்சதுன்னா கண்டிப்பாக அவங்க நேம் மென்ஷன் பண்ணுறேன் நான். ஃபிஷ் வாங்கினதுக்கப்புறம் பக்கத்துலேயே அதுக்கான க்ளீனிங் ஏரியாவும் அவைலபிளாக இருக்குது. அங்கே போய்ட்டு நம்ம எல்லாத்தையும் கொடுத்துட்டு க்ளீன் பண்ணி வாங்கிக்கலாம் வாங்க. இன் ஜென்ரல் ஃபிஷ்லாம் வந்து வாங்குகிறோம் அப்படின்னா நம்மளே க்ளீன் பண்ணிக்கிறது ஃபார் பெட்டர். இன்கேஸ் நமக்கு அதெல்லாம் க்ளீன் பண்ண தெரியாதுன்ற பட்சத்தில் இந்த மாதிரி கடையில் கொடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம். நான் ஏன் நம்ம க்ளீன் பண்ணிக்கிறது பெட்டர்னு சொல்கிறேன்னா, அவங்க க்ளீன் பண்ணாங்கன்னா அதில் நிறைய வேஸ்டேஜில் கழிவில் போயிடும். இந்த ஸ்பீடில் பண்ணும்போது நிறைய கட் பண்ணி போட்டுருவாங்க. ஆனால் நம்ம வீட்டில் பண்ணும்போது பொறுமையாக பண்ணுவோமா, கரெக்டாக அந்த செதில் பெறால் அது மட்டும் எடுத்துகிட்டு ஃபிஷ் வந்து நிறைய நமக்கு வெயிட் நிற்கும். ஆனால் இந்த மாதிரி கடையில் கொடுக்கும்போது நிறைய கட் பண்ணி போட்டுருவாங்க. அதனால தான் சொல்கிறேன். ஸோ ஃபிஷ் க்ளீன் பண்ண கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் அங்கேயே வெயிட் பண்ணிவிட்டு அங்கேருந்து வாங்கியாச்சு. ஸோ இஃப் யூ சம்மன் அரவுண்ட் சென்னை, நீங்கள் வந்து எங்கே போய் ஃபிஷ் வாங்குவீங்க, எங்கே வாங்கினா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு உங்களோட ஐடியாஸ் அண்ட் சஜஷன்ஸை ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் எனக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மார்க்கெட் நான் ஓகேன்னு தான் சொல்லுவேன். ஸோ நீங்களும் கண்டிப்பாக இங்கே நியர் பை ஏரியாவில் இருக்கீங்கன்னா இந்த மார்க்கெட் போய் செக் பண்ணி பார்க்கலாம் தாராளமாக. Eat.